My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவைக்கு வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களை வளர்த்த அன்பான மக்கள் வாழும் இந்த கொங்கு மண்ணுக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் மகுடம் வச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைல்ல வரவேற்கணும்னா, பிரதர் ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக. இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன். மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணா வழியில சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார். இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான். திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டுல டூர்ல இருக்கிறவர், இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டுல டூர்ல இருக்காரு. இப்போ கூட்டங்கள்ல பேசுறாரு. அதுல எங்கேயாவது தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா? இல்ல. ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா? தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? நீங்க தானே. மற்ற கட்சிகளும் அதுல நிதி வாங்கி இருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்ததுதான் காரணம். ஆனா நீங்க எப்படி நிதி வாங்குனீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக. அடுத்து பிஎம் கேஸ் நிதி, இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டளைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் பிரதமர் பேர்ல ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள், அந்த கோடிகளை ஏன் நிதியா வாங்குனீங்க? இதுக்கும் பதில் இல்ல. அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ், 7 lakh crore மெகா ஸ்கேம். இத பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல. கார்ப்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களா தள்ளுபடி பண்ணிட்டு கார்ப்பரேட் முதலாளிகளாகவே எப்படி அரசு நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சீங்க. பிரதமர் மோடி அவர்களே, நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? அது மட்டும் இல்ல, இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்களா? இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு, அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி, நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்றோம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தல் நிக்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. இப்படிப்பட்டவங்களை பத்தி நம்ம என்ன பேசுறது? ஒரே வரியில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். தொழில்நுட்பம் மிகுந்த இந்த கோவையை கடந்த 10 ஆண்டா பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா? பாஜக ஆட்சியில 2 பெரிய தாக்குதல் நடந்துச்சு. ஒண்ணு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளுடைய சுருக்கு பையில இருந்த பணத்தையும் பறிச்ச பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல். இதனால பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு, பல தொழில்கள் முடங்கி போச்சு. 2வது தாக்குதல், ஜிஎஸ்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில முதலாளிகளாக இருந்தவங்க எல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க. பல தங்க கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க. 35 விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில இந்த மேற்கு மண்டலம் இருக்கு. 2 முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல. திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னாரு. எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகிரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6500 கோடி ரூபாய் முதலீட்டுல கோவையை சேர்ந்த 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சிருந்தோம். ஆனா அவங்களை மிரட்டி அந்த
தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். செமி கண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினதுதான் பாஜக. இப்படி கூச்சமே இல்லாம இப்ப ஓட்டு கேட்டு வரீங்க. கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், ஏன் கோபம்? கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள். அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும், தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டா அமைதி போய்விடும், தொழில் வளர்ச்சி போய்விடும், நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால பிரதமர் இங்க வந்து இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும்னு பேசுற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சு தொங்கிடுச்சு. இப்படி கோவை வேண்டாம், தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வேண்டாம் மோடி. சத்தமா வேண்டாம், வேண்டாம். தெற்கிலிருந்து வருகின்ற குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும். பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது, 40 நமது, நாடு நமது.